வணக்கம் அண்ணாமலை. இல்லை, உன்னை அண்ணாமலைன்னு நான் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஜோசப் அண்ணாமலைன்னு சொல்லலாமா, இல்லை கிறிஸ்தவ அண்ணாமலைன்னு சொல்லலாமா, இல்லை முஸ்லீம் அண்ணாமலைன்னு சொல்லலாமா, இல்லை ஹிந்து அண்ணாமலைன்னு சொல்லலாமா? எதனா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருங்க. நான் வேத லீடர்ஸில் வாலண்டரியாக வந்தவன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ஹிந்து அப்படின்னு பேசுகிறீங்க, அப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. வீட்டில் பூட்டி வச்சுட்டு வர்றதுக்கு சொல்கிறதுக்கு நீ யார்? எனக்கு நீ எதுக்கு அதை பற்றி பேசுகிற? ஒன்று லீடராக நாங்கள் தான் அப்ரோச் பண்ணுறோம், எங்களுக்கு ஆர்டர் போடுற நீ யார்? வீத லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை கொண்டு வர, அதை தான் நான் இங்கே பேசுகிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வீடியோ கசக்கலாம் நிறைய பேருக்கு. நான் என்ன கேட்குறேன், வீத லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ யார் எனக்கு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு? வீட்டில் இந்துன்னு பூட்டிகிட்டு வச்சுட்டு வந்துரு. இந்த பிடுங்குற வேலையெல்லாம் இங்கே பார்க்காத. நீ தலைவனாக இருக்க தகுதியே நாங்கள் கொடுக்கறது தான். உனக்கு தலைவனாக இருக்கிற தகுதி இல்லைன்னு சொன்னால் நீ எதுக்கு அந்த அமைப்பை உருவாக்குற? அந்த அமைப்போட நோக்கம் என்ன, அதை தெளிவாக சொல்லிவிடு. பிடிக்காதவங்க விலகிறதுக்கான வீத லீடர்ஸில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துரு, வாபஸ் வாங்கிட்டு போயிடுறோம். எங்களுக்கு அண்ணாமலை வேணுமா வேணாமான்றது, நான் பிஜேபியில் இருந்துட்டு போயிடுறேன். எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அண்ணாமலையால் எங்களுக்கு லாபம் இருக்குமானா அண்ணாமலையை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். திமுக கும்பலம் அதிமுக கும்பலம் என்ன செஞ்சாங்களோ அதையே நீ செய்ய போகிறேன்னு சொன்னால், இல்லை இப்போ விஜய் தான் ஆட்சி நல்லா ஆட்சி கொடுக்குறாருல, அப்புறம் எதுக்கு நீ? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, ஜாதி மதங்கள்லாம் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வெளியே வாங்க. இது ஒரு கேவலமான பொழப்பை அண்ணாமலை செய்கிறத நான் விரும்பலை. நான் ஓப்பன் டாக்காக சொல்கிறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் அவனுடைய நான் 35 மார்க் எடுத்தால் பாஸ், ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவன் 25 மார்க் எடுத்தால் பாஸ். இந்த நிலைமையில் தாண்டா தமிழ்நாடு இருக்கு. அண்ணாமலை அவர்களே, நீ என்னடா டெஃபினேஷன் கொடுக்குற? என்னடா டெஃபினேஷன் கொடுக்குற? சாதி ரீதியாக கொடுக்கலன்னு சொன்னால் அதை தடுக்க நான் முயற்சி எடுப்பேன்னு சொன்னியா? பிசிஆர் ஆக்டை உன்னால் தடை பண்ண முடியுமா? சாதியை தூக்கி வச்சுட்டு வந்துருன்னா, சாதி அடிப்படையிலான இங்கே வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லு, பிசிஆர் ஆக்ட் எதுக்கு இருக்குது தமிழ்நாட்டில்? சாதியை நான் வீட்டில் பூச்சி வச்சுன்னு வந்துடும் சொன்னால், ஒரு எஸ்சியோ எஸ்டியோ இங்கே பூட்டி வச்சுட்டு வந்துடுவானா உன் கட்சிக்கு? மறந்துடாத, நீ தவறான கொள்கையில் முடிவெடுக்கிற.